ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான பச்சைப்பயிறு கிரேவி செய்யலாம். அது எப்படி செய்யலான்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இதை குக்கரில் போட்டு நம்ம ஒரு 5 விசில் வச்சிடலாம். இதில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இதை நல்லா கலக்கி கொடுத்துருங்க மஞ்சத்தூள் போட்டு. இப்போ இது 5 விசில் வரட்டும். இதுக்கு தேவையான பொருள் தனியாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, 5 பல் பூண்டு, 2 வெங்காயம், 3 பச்சை மிளகா, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ குக்கரில் பாருங்கள் விசில் வந்துட்டுருக்குது. இப்போ இந்த சைடு நம்ம கடாய் வச்சுக்கலாம். நான் அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரியுது. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் பச்சை மிளகா 3 நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கினேன். பாருங்கள் 2 வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி கொடுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு நான் அரைச்சது இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நான் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம், எல்லாம் ஒன்று போல் சேர்கிற மாதிரி. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். நான் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஏன்னா முதல்ல நம்ம பச்சை பயிர்லேயே நான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக இதை நான் போடுறேன். இப்போ இதில் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதில் நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த மசாலா வடைலாம் போட்டோம் கொஞ்சம் நேரம். இப்போ இதில் நான் உப்பு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை பயிரில் நான் உப்பு சேர்க்கலை. உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. பாருங்கள் பச்சை பயிர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ இந்த பச்சை பருப்பை நம்ம இந்த வதங்குற வெங்காய தக்காளியில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நல்லா கலந்துருங்க. வெங்காயம்லாம் தக்காளிலாம் அதில் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ நான் இதில் தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றுறேன். இதையும் நல்லா கலந்து கொடுங்க தண்ணி ஊற்றிட்டு. இப்போ இதை மூடி வைக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள் மூடி வச்சு வெந்துடுச்சு நல்லா.
இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிடுறேன். இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை பயிறு கிரேவி. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, பூரி இதோடலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.